2 தீபம் ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மொத்தமாவே வீட்ல ஒரு இடத்துல தீபம் நிலைவாசல்ல ஏத்துறீங்கன்னா, அதையும் தான் கணக்குல எடுக்கணும். இப்போ நிலைவாசல்ல ஒரு தீபம் ஏத்துறீங்க, பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்துறீங்கன்னா, 2 தீபமா கணக்கு எடுக்கணும். ஸோ 2 தீபம் ஏத்துனீங்கன்னா, குடும்பத்துல ஒற்றுமை வந்து அதிகமாகும். அதேபோல 3 தீபம் ஏத்துறீங்க அப்டின்னா வந்துட்டு, புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜுரம், சளி இந்த மாரிலாம் இருக்கிறவங்க தாராளமா 3 தீபம் ஏத்துனா, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். ஸோ அதேபோல 4 தீபம் ஏத்துனீங்க அப்டின்னா, என்னைக்குமே வந்து செல்வ செழிப்பு, காரு, வீடு, நிலம், பூமி சம்மந்தப்பட்டது இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். செல்வ செழிப்போட வாழலாம். 4 தீபம் ஏற்றும் பொழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இந்த பஞ்சதீபம் ஏத்தும் பொழுது என்ன நடக்கும்னா, கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது, குலதெய்வமுடைய அருள் ஆகட்டும், உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சிவப்பு திரி போட்டு யார் ஒருத்தங்க தீபம் ஏத்துறீங்களோ, கடன் பிரச்சனை இருந்தா மேற்கு திசையை நோக்கி தீபம் ஏத்தலாம்.